நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று ஆனந்தமாக வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் வக்ர நிலையில் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பெரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியை பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயலிலே ஒரு மந்த நிலை ஏற்படலாம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டே இருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்தில் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகளால் சிலருக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய சாதகத்தில் பலம் பொருந்தி இருந்தால் உடனடியாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் எளிய முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் நீசம் பெற்று சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால்
மிகவும் சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள்வதே மிகவும் நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு, கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலே உச்சபலம் பெற்ற பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளே கூடுதலான லாபத்தை காண முடியும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் ஆனந்தமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.